67 mathematics term 2 chapter 1 exercise 1.2 question number 5. Find the LCM and the HCF of the numbers 154, 198 and 286. So கொடுத்திருக்க மூணு நம்பர்ஸ் உடைய HCF as well as LCM கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் HCF கண்டுபிடிக்கிறேன். HCFனா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அந்த மூணுத்துலேயும் காமனாக உள்ளதை மட்டும் எடுத்து மற்ற வேலையும் போடக்கூடியது பேர் தான் HCF. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 154 போடுங்க. ஸோ 154 போட்டிங்கன்னா செகண்ட் டேபிளில் போடுங்க. ஸோ செகண்ட் டேபிளில் போட்டிங்கன்னா 1 எடுக்க முடியாது. ஸோ 15 எடுக்கலாம். 15 எடுத்திங்கன்னா செகண்ட் டேபிள் படி 7 2s are 14 வந்துடும். அதாவது டேபிள் சொல்லி பாருங்கள், 1 2 2 2 2s are 4 அப்படி 7 2s are 14 வரைக்கும் வரும். ஸோ 14 வரைக்கும் வருதுன்னு போது ஒரு பேலன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த 1 தூக்கி இந்த 4க்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த நம்பர் 14 மாறிடும். ஸோ 14 மாறிடுச்சுன்னா 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 அப்படின்னு சொல்லி டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 7 2s are 14 கிடைக்கும். ஸோ 7 இப்போ 77 இருக்குது. ஸோ 7 போடுங்க. 7 போட்டிங்கன்னா 11 7s are 77. இது 1 இது 1 அவ்வளோதான். 11 7s are 77. 11 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ரைட் ஆகிட்டே 11. அடுத்தது 198 என்ன நம்பரு, 198 என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 2 போடுங்க. ஸோ 2 பார்த்தீங்கன்னா 1 எடுக்க முடியாது. ஸோ 19 மொத்தமாக எடுப்பீங்க. 19 மொத்தமாக எடுத்தீங்கன்னா 9 2s are 18 இருக்குது. ஸோ 1 பேலன்ஸ்னால் இது கூட சேர்த்திங்கன்னா அந்த நம்பர் 18. 18 பார்த்தீங்கன்னா 9 2s are 18. ஸோ அது மொத்தமாக இப்படி சேர்த்துடப்படாது. அதுக்கு நீங்கள் மைண்டுக்குள்ளே அந்த நம்பர் 18 வச்சுட்டு நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். மொத்தம் அந்த நம்பர் 19 மாறிடாது, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக 19 எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 9 2s are 18ன்னு சொன்ன பிறகு 1 பேலன்ஸ் இருக்கும்ல, அதை 1ஓட சேர்த்து அந்த 8ன்ற நம்பர் 18 ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணணும் டேபிள், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 9 2s are 18. இது பாருங்க 9th டேபிள். தேர்ட் டேபிளில் போடுங்க, ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 9 பார்த்தீங்கன்னா 3 3s are 9, மறுபடியும் 9 பார்த்தீங்கன்னா 3 3s are 9. 33 வந்துட்டா மறுபடியும் 3 போடுங்க. 1 1 11 நான் ப்ரைம் நம்பர் இப்போ தான் சொன்னேன். ஸோ 1. அடுத்தது 286 என்ற நம்பர் பாருங்கள். 286 என்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 2 வந்தீங்கன்னா அந்த 2 மட்டும் பேர் 1, அப்புறம் அந்த 8 எடுத்திங்கன்னா 4 2s are 8, அந்த 3 எடுத்திங்கன்னா 143 3 2s are 6 ஸோ 143 ஆயிரும். இந்த 143 பார்த்தீங்கன்னா 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் 11 இருக்குது. ஸோ இதில் 11 வரக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு பார்க்கணும். 143 11th டெஸ்ட் 11th டேபிளோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னது? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 1 and 3 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 4, அதுலேருந்து இந்த டிஜிட்டை சப்ரேட் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் ஆட் டிஜிட்ஸு, அதாவது ஆட் டிஜிட் ஈவன் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ ஆடு ஈவன் அப்படி சொல்லிட்டு போகணும் ஒவ்வொரு நம்பர்லையும். ஸோ இது ஆடு, இது ஈவன், இது ஆடு. ஸோ இது ஆடா. ஸோ அந்த ஆடு ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அது 4 இது 0 ஈவன் மட்டும் ஈவன். ஸோ அதை அப்படியே செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து இந்த ஆட்லேருந்து ஈவனை செப்பரேட் பண்ணிங்கன்னா 0 அல்லது 11th டேபிள் 11 22 33 அந்த மாதிரி தான் கிடைக்கணும். ஸோ அப்படி கிடச்சினா அந்த டேபிளில் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். 0 கிடச்சிருக்கு. ஸோ 11ஆல் டிவைட் ஆகும். டிவிசிபிலிட்டி டெஸ்ட்னா இதுதான் 11 டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 143 என்ன நம்பர் இருக்குது. இந்த ஆடு, இது ஆடு, இது ஈவன், இது ஆடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ 4 ஈவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஈவனுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 0 வரும். ஸோ 0 அல்லது 11th டேபிளில் ஏதாவது ஒன்று 11 22 33 அப்படியே ஏதாவது வந்துச்சுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 11th டிவிசிபிலிட்டி. அதாவது 0 அல்லது 11 22 ஏதாவது நம்பர் கிடைக்கணும். அப்படி கிடச்சின்னா 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், 13 வருது. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ டேரெக்டாக நீங்கள் 1 போட்டுக்கலாம், அவ்வளோ. இப்போது இதுக்கான HCF பாருங்கள். ஸோ 154 என்பது பார்த்தீங்கன்னா 2 × 7 × 11. அடுத்து பார்த்தீங்கன்னா 198 என்பது 2 × 9 × என்ன கிடச்சி 11. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அதான் 3 × 3 போடப்பெல்லாம் 9 போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் 3 × 3 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 3 போட்டு லாஸ்ட்லேயே 3 போட்டுக்கிறேன். 11 கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இப்போ 286 மல்டிப்ளிகேஷன் எந்த ஆர்டர்லாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 2 × 13 × 11 பார்த்தீங்களா, எந்த ஆர்டர்லாம் நம்ம இப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்காக. ஸோ 11 ஸ்ட்ரைட்டாக பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு. 3 2 தான் காமனாக இருக்குது, வேறு எந்த நம்பர்ஸும் காமனாக இல்லை. ஸோ 2 × 11 தட்ஸ் ஈக்குவல் டு HCF பார்த்தீங்கன்னா 22. இப்போ நீங்கள் LCM எடுக்கணும். LCMனா 3 நம்பர் சேர்த்து எடுக்கணும். லாஸ்ட் செம்மில் தான் பார்த்துருந்தா எப்படி எடுக்கணும் LCM. ஸோ 198 286 3 நம்பருமே ஆக்சுவலாக என்ன நடந்தால் 3 நம்பருமே ஆக்சுவலாக 12 டிவைட் ஆச்சு. ஸோ 12 ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ அதே போல் இது 77. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எடுப்பீங்க. ஸோ 7 2s are 14 1 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கூட சேர்த்திங்கன்னா 14 என்ற நம்பர். ஸோ 77.
இது பார்த்தீங்கன்னா 198 நம்மளுக்கு எப்படி இங்கே வந்துச்சு 198 99 வந்துச்சு. ஸோ அதே தான் இங்கே வரும். இங்கே 286 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்துச்சு 12 டிவைட் பண்ணி 143. ஸோ அதனால் நான் அங்கே 2 எல்லாத்தையும் டிவைட் ஆனதான் இங்கே நான் 2 ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ நீங்கள் கவனமாக போடுங்க. இப்போ இந்த 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 11 டிவைட் ஆகுது. இந்த மாதிரி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறானே உங்களுக்கு காமன் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த காமன் நம்பர்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 11 என்ற நம்பர் வச்சு நான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன். 1 11 is 11, 2 11s அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 11s are 77, 9 11s are பார்த்தீங்கன்னா 99. இது பார்த்தீங்கன்னா 13 நம்ம இப்போ தான் பார்த்தோம். இங்கே பார்த்துங்க 11 டிவைட் இதை டிவைட் பண்ணுவோம் என்ன கிடச்சி 13 கிடச்சி. டிவிஷன் பண்ணி பாருங்க தெரியும் 13 கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சி. ஸோ 13. இப்போ நார்மலாக நீங்கள் போட்டுங்க 7 1 இது பார்த்தீங்கன்னா 9 இது 13. ஸோ 13 போட்டுக்கோங்க. ஸோ இது 1 9 13 9 பார்த்தீங்கன்னா 3 போட்டோம். ஸோ 1 3 13 மறுபடியும் 3 போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக 1 செஞ்சிடும். 1 1 1 ஆயிரும் அவ்வளோதான். ஸோ இதோட எல்சிஎம் அப்போ பாருங்கள் 2 × 11 × 7 × 13 × 3 × 3 கொஞ்சம் பெரிய வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த 2ம் 11ம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 22 அண்ட் இந்த 3 3 பார்த்தீங்கன்னா 9 × இந்த 7 × 13 அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த 22 7 மல்டிப்ளை பண்ணி இந்த 9 13. ஸோ எப்படி எந்த விதத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெட்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ 22 × 9 பார்த்தீங்கன்னா 198 வரும். 198 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 198 வரும். 7 × 13 பார்த்தீங்கன்னா 91. இதை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி போடுறேன். 198 91. ஸோ இது 198 தான் ஏன்னா 1 தான். ஸோ இது 8 1 9 9 is 1 1 1 is 1. ஸோ 8 9s are 72, 9 9s are 81, 81 + 7 பார்த்தீங்கன்னா 88. ஸோ 88. இங்கே பார்த்தீங்கன்னா 1 9 is 9 + 8 பார்த்தீங்கன்னா 9 + 8 is 17. ஸோ 1782. ஸோ 8 இது பார்த்தீங்கன்னா 11. ஸோ 1 9 10 0. இங்கே பார்த்தீங்கன்னா 8. இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஸோ 18,018 எல்சிஎம் என்பது பார்த்தீங்கன்னா 18,018 18,018 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய எல்சிஎம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.